கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர்கள் உத்தேச பட்டியலானது வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விரிவான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் லாவண்யா இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்டறியலாம். லாவண்யா, வணக்கம். இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு கட்சிகள் நாடாளுமன்ற தேர்தல் களத்தில் களமாடுவதற்கு மிகவும் மும்முரமாக இறங்கி வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இடதுசாரி கட்சிகளான அதாவது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நாகை, திருப்பூர், மதுரை, திண்டுக்கல் ஆகிய நாடாளுமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தது. அதிலும் குறிப்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பார்த்தீர்கள் என்று சொன்னால் நாகை என்பது ஒரு தனி தொகுதி. அந்த தனி தொகுதியிலே வை செல்வராஜ், அதாவது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலே மாவட்ட நிர்வாகியாகிய பதவி அளிக்கக்கூடிய வை செல்வராஜுக்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அதன் பிறகு திருப்பூர் தொகுதியில் தற்பொழுது எம்பியாக இருக்கக்கூடிய சுப்பராயனுக்கு அதிக அளவு வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை வெங்கடேசன் எம்பிக்கு மீண்டும் மதுரையில் போட்டியிட அக்கட்சி வாய்ப்பு வழங்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் பாலபாரதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அதாவது அதிமுக, திமுக ஆகிய மிகப்பெரிய கட்சிகளை எதிர்த்து நின்று சட்டமன்ற தேர்தலில் களம் கண்ட பாலபாரதிக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக ஒரு முடிவில் இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது.